ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுவையுடன் சமைக்கலாம் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன் சுடலில் போட்டு நான் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு இப்போ வடித்து நான் அரைக்க போகிறேன். நான் தேங்காய் 1 கப்பு, இஞ்சி 1 துண்டு இஞ்சி 2 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா 5 மிளகா, உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு, வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், 5 போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னு பெரிய வெங்காயத்தில் 1 போட்டிருக்கிறேன். போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியை விட்டு அரைங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் புதினா 1 கப்பு, கொத்தமல்லி 1 கப்பு போட்டு அதையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டா போதும். அது கடாயில் வெண்டைக்காயை போட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வதக்கணும். நல்லா வதக்கணும். வெண்டைக்காயை சொல்ல நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த விழுவிழுப்பு தன்மை இருக்காது. நல்லா வதக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்லா சரியாக வதக்கலாட்டி அது விழுவிழுப்பு தன்மை அப்படியே இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா அப்படி இந்த மாதிரி வதக்கிட்டுனா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் நல்லா வதக்கணுங்க வெண்டைக்காயை. இப்போ வதக்காச்சு. அடுத்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வெண்டைக்காயை நம்ம அதில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்ச மசாலா நம்ம ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்கூட போகிறோம். 2 கொதி. அவ்வளோதாங்க, வதக்கியாச்சுங்க. அது வெண்டைக்காய் போட்டு நம்ம வதக்குறோங்க. வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி விட்ட விழுத இதில் வெண்டைக்காயில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அடுத்து அரைச்ச மசாலையை இதில் ஊற்ற போகிறோம். இதில் ஊற்றி 2 கொதி வச்சு அடுத்து கடைசியில் நம்ம தயிரை ஊற்றுறோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலையை நம்ம ஊற்றிட்டோம். ஊற்றி 2 கொதி வந்தோடனே 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு. நான் கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு தாங்க உடம்புக்கு நல்லது. நைஸ் உப்போட நீங்கள் கல்லுப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நைஸ் உப்பு ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. கல்லுப்பு தான் உடம்புக்கு நமக்கு நல்லது. அதனால் கொஞ்சம் தண்ணியை கலக்கி ஊற்றிக்கலாம். ஊற்றி 2 கொதி வந்தோடனே 2 கொதி வந்தால் நம்ம தயிர் 2 கப்பு எடுத்து வச்சு நான் கடைஞ்சி வச்சுருக்கிறேன். 2 கொதி வந்தோன்னா தயிரை ஊற்றிடலாம். தயிரை ஊற்றி அங்கே 2 கொதி வந்தால் நம்ம தாளிச்சிடறதாங்க. தயிர் இப்போ ஊற்றிக்கலாம். 2 கப்பு எடுத்து புளிச்ச தயிராக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் மோர் குழம்பு. புளிச்ச தயிரை எடுத்து 2 கப்பு ஊற்றி நான் கடைஞ்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி 2 கொதி கொதிச்சோன்னே நம்ம தாளிச்சிடலாம். நல்லா கொதி வரட்டுங்க. 2 கொதி. ரொம்ப வெண்டைக்காய் வெந்துடக்கூடாது. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம். காரம் பத்தலாட்டி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு 2 கொதி வச்சோன்னா அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். ரொம்ப வேக விடக்கூடாதுங்க, வெண்டைக்காய் உடஞ்சிரும். சும்மா 2 கொதி வந்தானே போதும். தூக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம தாளிக்க ரெடி பண்ணுவோம். அடுத்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகை போடலாம். கடுகு 1 ஸ்பூன். நல்லா கடுகு பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு தான் அடுத்து ஜீரகம் போடணும். ஜீரகம் 1 ஸ்பூன் போடணும். நல்லா கடுகு வெடிக்கட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். பொரியுது பாருங்கள். ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லா காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம்
கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஊற்றி தாளிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ப்ரௌன் கலராக வந்துருச்சு வெங்காயம். அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டால் போதும். போட்டு அதை ஒரு கிண்டு கிண்டிக்குங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல ஊற்றிடுறோம். குழம்புல ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடிங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சதை 2 கிண்டு கிண்டி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.